மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூந்தமல்லியை சுற்றி ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி, ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, சவிதா மருத்துவக் கல்லூரி போன்ற மிக பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கட்டி புகழ்பெற்றிருக்கிறது. அந்த இடத்தில் மிகப்பெரிய பூந்தமல்லி என்றது சென்னையினுடைய மேற்கின் நுழைவாயில், ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன். அந்த இடத்துல தனியார் கல்லூரிகளுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு போட்டியாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டினால் மிக சிறப்பாக இருப்பது என்னுடைய ஆவல். இருந்தாலும் கொஞ்ச காலம் கடந்தாவது அதை கட்டித்தருவதற்கான ஆவணம் இருக்குமா என்பதை கேட்டுக்கொண்டு, மருத்துவமனை 2021ஆம் ஆண்டு பூந்தமல்லிக்கு பொது மருத்துவமனைக்கு 9 கோடி ரூபாய் பணத்தை தாங்கள் ஒதுக்கினீர்கள். அதை இடம் தேர்வு செய்வதில் கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டு அந்த வழக்குக்கு போயிட்டாங்க. அதனால அந்த நிதி இப்போது இடம் ரெடியா இருக்குது. ஆனால் அந்த நிதியை பயன்படுத்தாமல் நிதி மீண்டும் திரும்ப அரசுக்கு போய்விட்ட காரணத்தினால் அதை கட்டித்தர முடியுமா என்று கேட்டு, அதே நேரத்தில் ஒரு கேள்வி இருக்கு, கட்டித்தர முடியுமா என்று கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் 2022 நவம்பர் திங்கள் 22ஆம் தேதி 700 படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே துவங்கப்பட்டு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல அவருடைய சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே 7 கோடியே 15 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான அரசு நலவாழ்வு மையங்கள், நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள், துணை சுகாதார நிலையங்கள், இப்படி ஏராளமான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டும் இருக்கிறது. இன்னமும் ஒரு 7 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு கட்டிடப் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக அவரின் மேலான கவனத்துக்கு தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொகுதியில் மருத்துவமனை கட்டிடங்களுக்கு கேட்ட அனைத்து கட்டிடங்களையும் கொடுத்து கிட்டத்தட்ட 5 கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பின்னால மீண்டும் ஒரு 5 கட்டிடங்கள், மருத்துவ கட்டிடங்கள் கட்டி திறக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கட்டமைப்புகள் மிக பூர்த்தியாகி இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சரை நான் கேட்கிறேன், அரசு நிதிநிலை அறிக்கையில அதிகமான நிதியை மருத்துவத்திற்கு தலைவர் முதலமைச்சர் அவர் ஒதுக்குகிறார்கள். அந்த நிதியின் மூலமாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்பவும் வழிகாட்டுதலின்படியும் இன்றைக்கு இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டும் பணிகள் நிறைவுற்று பணி நியமனங்களுக்காக காத்திருக்கிறது. விரைவில் அவைகள் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் டெல்லியில் ஆம் ஆத்மி மொபைலா கிளினிக்ஸை போல் தமிழ்நாட்டில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் 708 அமைய வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தி, அந்த வகையில் 177 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 708 மருத்துவமனைகள் 21 மாநகராட்சிகளிலும் 63 நகராட்சிகளிலும் அமையும் என்று சொல்லி, அதில் 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி தொடங்கி வைத்து அவைகளும் தற்போது பயன்பாட்டில் இருக்கிறது. மீதம் இருக்கிற 208 மருத்துவமனைகள் பணியாளர்கள் நியமனங்களுக்காக காத்திருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் அந்த பணிகள் முடிவுற்றவுடனே அவைகள் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதேபோல் மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர் சொன்னதை போல இந்த அரசு அமைவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை வெறும் 18 மட்டும்தான். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி 19 புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக 1018 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகளும் முடிவடைவிருக்கிறது. தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றிலேயே இவ்வளவு அதிகமான மருத்துவமனைகள் கூடுதலாக வந்திருப்பது என்பது கடந்த 3.5 ஆண்டுகளில் மட்டுமே என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.